ஹலோ மக்களே, இன்னைக்கு பர்த்டேக்கு ஷாப் பண்ண போறோம். அதனால மேக்ஸ் வந்திருக்கோம். ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிடிச்ச ட்ரெஸ் எடுக்க போறேன். வாங்க உள்ள போலாம். மேக்ஸில் கலெக்ஷன்ஸ் எப்பயும் போலவே ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்லிப்பர்ஸு, பேக்ஸு எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் ட்ரெடிஷ்னல் போகவா இல்லை வெஸ்டர்ன் போகவான்னு கன்ஃபியூஷன்லேயே சுற்றிட்டு இருந்தேன். ஃபைனலி ஒரு கார்ட் செட் பார்த்துருந்தேன். அது மட்டும் எனக்கு இதில் பிடிச்சிருந்துச்சு, வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே வச்சுட்டு வேறு ஏதாட்டு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக. அப்புறம் கொஞ்சம் வெஸ்டர்னாக பார்த்தேன். வெஸ்டர்ன்லேயுமே எனக்கு எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரைஸுமே அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம அந்த கார்ட் செட் மட்டும் ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரையல் பார்க்க போயிருந்தேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வழக்கம் போலதான் மேக்ஸ்குள்ள போயிட்டு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு, போட்டு பார்த்தேன். அது சீலஸ்னால எடுக்கல. ஸோ வேற ஏதாட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு. அங்க கிராஃப்ட் லூம்ஸ்னு ஒன்று இருக்கு, அங்க போய் ட்ரை பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலா ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும் தான் ஆசை. ஸோ எனக்கு ட்ரெடிஷ்னல் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் அங்க பார்த்த எல்லாமே ட்ரெடிஷ்னலா இருக்கு. ட்ரெடிஷ்னல் ஆல்ரெடி ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது வந்துச்சுன்னா அதை போட்டுப்பேன். இல்லைன்னா தான் வேற ஏதாவது வாங்கணும், டேட் குள்ள வரலனா. கிராஃப்ட்ஸ்குள்ளே போயாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இது ட்ரெடிஷ்னலாக வச்சுருந்தாங்க. அவங்க 2 ஷாப்பாக வச்சுருக்காங்க போல். ஒன்று வெஸ்டர்ன், ஒன்று ட்ரெடிஷன். பட் இங்கே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா சைஸ் ஃபிக்ஸ்டு சைஸ் மட்டும் தான் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இல்லை. இந்த ட்ரெஸ் நான் பார்த்துருந்தேன், ஏதோ XXL அந்த மாதிரி இருந்துச்சு. சின்ன சைஸ் கேட்டேன், அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அங்க பாக்கும் ரேட் கம்மியா வராதா? ஜெம்ஸ்டோன்னால அந்த பிரைஸ்ல வரும். நார்மல் அகேட்ல 200ல இருந்து இருக்கு. ஃபேன்சி பிரேஸ்லெட் வேணும்னா இந்த ஷாப்பில் நான் யூனிக்காக நிறைய திங்ஸ் பார்த்தேன். எனக்கே ஷாக்காக இருந்துச்சு, இப்படிலாம் இருக்குதா, இங்கேயே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பென்டன் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, ஸ்டோன்ஸ்லாம் வச்சு, மார்பிள்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் அவங்க சொன்ன செகண்ட் கடை. வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு போட்டு பார்க்காம செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிமார்ட் வேறு க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனில் இருந்தேன். விரைந்து அடைந்து டிமார்ட்டுக்குள்ள டைம் 9:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ டிமார்ட்டையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எப்படியாட்டு ஒரு ட்ரெஸ் ஆட்டு கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்பீடாக டிமார்ட் போனேன். டிமார்ட்டில் ப்ரைஸ் எப்படியும் கம்மியாக இருக்கும், அதனால் ஒரு 2-3 ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிமார்ட்க்கு வந்தேன். டிமார்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த குர்த்திஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தேன். 200, 300 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதில் எனக்கு இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்த்தேன். பட் ஆனால் பர்த்டேக்கு இது எடுக்க மாட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஏதோ 300 சம்திங் தான் போட்டிருந்துச்சு, 300 தான் நினைக்கிறேன். அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எடுக்கலாமான்னு முழிச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்ன எடுக்கிறதுன்னு புரியல. மென்டல் ஆகுது மக்களே. கொஞ்ச நேரம் இருந்தா மென்டல் ஆயிடுவேன். கர்த்தரே என்னை காப்பாத்துங்க. எனக்கு வெஸ்டர்னா இருக்கணும், ஆனா அழகாக இருக்கணும்.
என்னப்பா இது? கைக்கு பாரு பறக்குது. ஃப்ளைங் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. மைக் ஆன் பண்ணாமே பேசிட்டு இருக்கேன் அப்பதுல இருந்து. இதெல்லாம் நல்லா இருக்காதே போட்டா. இப்படிலாம் போட ஆசையா தான் இருக்கு. இது ஓவர் கோட் மாதிரி போட்டுருக்கு. Just 400. 400 அதிகம் தான், பட் நல்லா இருக்குதே. எம் சைஸ். சைஸ் தெரியலப்பா. எல்லாம் வாங்க போறேன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தது பிடித்தது. டபுள் எக்ஸ்எல் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, இப்போ வந்து எக்ஸ்எல் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து டபுள் எக்ஸ்எல் வச்சிடலாம். இதோட கம்மியான சைஸ் கிடைக்கிற வரைக்கும் தேடுவோம். இந்த ஒன்று இருக்கு. மை காட், எல்லாம் இல்லை, எல்லும் இல்லை, எம்மும் இல்லை. ஸோ சார், எவ்வளவுதான் தேடுறதுன்னே தெரியல மக்களே. சின்ன சைஸ் எல்லாம் காணாம போயிடுது சட்டுன்னு. இந்த மாதிரி குமிச்சு போட்டிருக்கிறதுலதான் 4 ட்ரெஸ் தேடுது. தொங்க விட்டுருக்கிறதுல எல்லாரும் நல்ல ட்ரெஸ் விட்டுட்டு எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு, பட் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ இதோட சின்ன சைஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். இது செகண்ட் ட்ரெஸ். இது பிடிக்கல எனக்கு. இது நம்பர் 3. இதுவும் அந்தளவுக்கு ஃபிட் வந்து கரெக்டாக இல்லை. வாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிட்டு கிளாது. கடைசியில எதுவுமே வாங்கல, வழக்கம் போல. நானும் வாங்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து எதுவுமே வாங்கல. நான் என்னைக்கு வாங்கி உங்களுக்கு நான் vlogல காட்ட போறேன்னு எனக்கே தெரியல. கூடிய சீக்கிரத்துல ஏதாட்டு வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ட்ரெஸ் வந்து நான் போட்டு பார்க்கலான்னு போறதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸே போட்டு பார்க்க முடியல. என் பர்த்டே முடிஞ்சிடும் போல நான் ட்ரெஸ் வாங்குறதுக்குள்ள. ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையாவே. எனக்கு ட்ரெஸ் இல்லைன்னா அந்த பர்த்டே வந்து சாட்டிஸ்ஃபையாவே போகாது. தெரியல இந்த பர்த்டே எப்படி போக போகுதுன்னு. எனக்கு எல்லாமே இருக்கணும் நான் நினைக்கிறதெல்லாம் நினைப்பேன். இந்த டைம் நான் எதுவுமே வாங்கல. எல்லாம் அந்த ட்ரிப் போனனால ஒரு காசு கூட கையில இல்லை. காசு இருக்கு கொஞ்சோண்டு, அதை வச்சு ஒரு ட்ரெஸ் ஆட்டு வாங்கலான்னு பார்த்தா நம்ம பட்ஜெட்குள்ளேயும் இல்ல. ஆமா, பட்ஜெட்குள்ளேயும் இல்ல, பிடிச்ச மாதிரியும் இல்ல, ஒர்த்தாவும் இல்ல எனக்கு. பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். இதெல்லாம் போட்டுற பொண்ணு. நெக்ஸ்ட் டே மைக் இல்லாம தானே பேசிட்டு
சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பஞ்சாப் ஹேண்ட்லூம் ஆப்போசிட்டில் இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு எனக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு ஃப்ராக் அது மட்டும் வச்சுருந்தாங்க. காட்டன் கிளாத்துன்னு நினைக்கிறேன். நீயும் வா கேமராக்குள்ள வா. சரி நல்லா இருக்கா இல்லையா? எனக்கு இதுதான் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. கடையை பார்க்கட்டா? இதுதான் என் பர்த்டே அவுட்ஃபிட்டு. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் அவுட்ஃபிட். இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினேன்னு நினைப்பீங்க. நான் வந்து ஈஸி பையில் லாஸ்ட் டைமில் போயிட்டு எடுத்தேன். ஸோ வீடியோ இன்னும் எடுக்கல. அப்புறம் வந்து இது வந்து எனக்கு நைட் அவுட்ஃபிட். நைட்டு வந்து எப்படி எடுத்தேன்னா ஆஃபீஸ் போயிருந்தேன். ஆஃபீஸ் போயிட்டு வர்ற வழியில் போராஃபுட் ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டேன். அப்புறமா 12 o'clock வந்து கேக் வெட்டினப்போ போட்டிருந்த அவுட்ஃபிட் வந்து இது தான். இந்த ப்ளூ கலர், டார்க் ப்ளூ. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலர் ஒரு மாதிரி காப்பர் கலரில் இருக்கும். இந்த ட்ரெஸ் ஒன்று போட்டிருந்தேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த அவுட்ஃபிட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பர்த்டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. இந்த சாரீ வந்து பர்த்டேக்கு முன்னாடி நாளே கட்டியிருந்தேன். அன்றைக்கி கோவில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே கோவில் போயிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ.